ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலிக்கு வந்து இன்னைக்கு பைத்தியம் முத்தி போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அங்கேருந்தும் விஜய் அண்ணாவை பற்றி தான் பேசியிருக்கேன். இந்த மென்டல் நான் வேலூரில் நடந்ததை பற்றி பேசினேன். உங்கள் ரசிகர்கள்லாம் வந்துட்டு என்னை தேவையெல்லாம் பேசுகிறாங்க, கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அவர் எதுக்கடி படிக்கணும்? மென்டலு நீ தப்பாக பேசினா உன்னை பேச தான் செய்வாங்க. வேலூரில் நடந்ததை வச்சு நீ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு 50 500 ஆக்கிறாதீங்க அப்படின்னா நீ என்ன அர்த்தத்துக்கு அந்த வார்த்தையை பேசுகிற? உங்களோட ரசிகர்லாம் மைனர் பசங்க, அவங்களாம் வந்து ஃபேக் ஐடியில் பேசுகிறாங்க அப்படின்னு. நான் ஒரிஜினல் ஐடியிலேருந்து தாண்டி பேசுகிறேன். எனக்கு நீ ஃபஸ்ட்டு பதில் சொல்லு. நீங்கள் பனையூர்லேருந்து வெளியே வர மாட்டீங்க. நான் உயிரோட தான் இருக்கேன். நான் வரேன் உங்களை பார்க்க. நீ எதுக்கடி அவரை பார்க்க போகிற? காலில் விழுக போறியா? மெண்டலு உன்னை ஏண்டி அவர் பார்க்க வரணும்? மக்களாகி எங்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் பனையூர்லேருந்து வெளியே வரலன்னு சொல்லிட்டு. நீ ஏண்டி அந்த வார்த்தையை பேசுகிற? எங்களுக்கானது அவர் பேசுகிறாரு, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவரை. மென்டல் மாதிரி வந்து தேவையே இல்லாமல் நீ தலையை விட்டுட்டு கிடக்கிறதில்ல. உன் பொழப்ப நீ பாருடி முதோ. விஜய் அண்ணாவை பற்றி தப்பாக பேசினா உன்னை வந்து பேச தான் செய்வாங்க. நீயே வந்து தேவையில்லாத வார்த்தையை விடுற. அவரோட ரசிகர்கள் வந்து நம்மளை ரசிக்கிற ஒருத்தவர் வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ கோவம் வராதா? நீ வந்துட்டு விஜய் அண்ணாவை பற்றி பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சேன்னா ஆயிக்கும். நல்ல விதமாக பேசிக்கோ. தப்பாக பேசுனா கண்டிப்பாக திருப்பி பதிலடி கேட்க தான் செய்வோம். நாங்கள் பேச தான் செய்வோம். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் வந்து தேவையில்லாமல் அவதூறாக பேசுகிறீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்ட ஃபஸ்ட்டு தெளிவாயிக்கோ. தெளிவாயிட்டு விஜய் அண்ணாவை பற்றி தப்பாக பேசுகிறத டெலீட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வா. மென்டல்